எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே. நல்ல அருமையான அதிகால நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறப்ப ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களுடைய அன்றைய மீதி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாய் என் மக்களோடு சேர்ந்த 40 நேரம் நம்முடைய பாதத்தில் கடந்து வரவும், அப்பாவுமே துதிக்கவும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், நம்மை உயர்த்தவும் ஆண்டவரே நீ கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அனுதினம் இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு மக்கள் தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலும் பல ராஜ்யங்கள் இருந்து சந்தோஷத்தோடு ஆர்வத்தோடு மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல என் பிள்ளைகள் கதறி ஆவலோடு காத்திருந்த இந்த ஜெபத்தை ஏற்றெடுக்கிறேன், அங்கீகரிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், மற்றவங்களுக்கு ஷேர் பண்றேன், எனக்காக ஜெபிக்கிறேன், நேசிக்கிறேன். எல்லாரும் திருப்பாதத்தில் ஒரு விஷயம் நான் கொண்டு வைக்கிறேனப்பா. இந்த அதிகால நேரத்தில் உங்களுடைய கிருபை என் மக்கள் மேல் இறங்கி வருவதாக. இன்னைக்கு பகல் முழுவதும் கொடிய ஆபத்து நிரம்பின உலகம் அப்பா, தினமும் மரண செய்திகளப்பா, கொடிய விபத்துகளப்பா, பயங்கரமா இருக்கிறதப்பா. ஒவ்வொரு நாட்கள் நடக்கிறதை பார்க்கும் பொழுது பிரமிக்க வைக்கக்கூடிய சம்பவங்கள் அனுதினம் எங்கள் கண்ணு முன்னாடி நடந்து கொண்டே இருக்கிறதப்பா. என்னோட பிள்ளைகள் போகிற இடத்துல எங்குமே, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வீட்டில் இருக்கிற இடத்துல, யாத்திரையில், எந்த இடத்துலப்பா ஒருத்தருக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது, எந்த நஷ்டம் வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, ஒரு வீட்டுக்கும் துக்க செய்திகள் வரக்கூடாது, துர்ச்செய்திகள் வரக்கூடாது, எந்த ஆபத்துகள் வரக்கூடாது. இன்றைக்கு பகலில் யாரெல்லாம் மெடிக்கல் டெஸ்டிங் பண்ணுறேனோ அவங்களுக்கு ரிப்போர்ட்டில் நெல் ரிப்போர்ட் ஆகிருக்கட்டப்பா. ஒருத்தருக்கும் ஆபத்து இருக்கக்கூடாதப்பா. பயப்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலை ஒருவருக்கும் வரக்கூடாதப்பா. ஒருவருக்கும் உயிர் சேதமும் வரக்கூடாதப்பா. தெய்வமே எமக்கு நன்றி. நம்முடைய கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன். கஷ்டம், பட்டினி, துன்பம், துயரம் எதுவுமே என் பிள்ளைகளை நெருக்கதுக்கும் அனுமதிக்க கூடாது. நல்ல ஒரு மேய்ப்பனா இருந்து பகல் முழுவதும் நல்ல புல்லுள்ளிடத்தில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் நல்ல தாகம் தீர்த்து ஒரு கேடும் இல்லாம கர்த்தர் பாதுகாத்து நடத்தி பலப்படுத்தி சகாயம் செய்யும்படி நம்முடைய நாமத்தை ஜெபிக்கிறோம். அடியானை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். ஒரு முக்கியமான அறிவிப்பு. நீங்க இன்று முதல் யூடியூபில் எடுத்து பிரேயரை பார்க்கலாம். எல்லாருக்கும் உட்கார்ந்து அனுப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரீரத்தில் கொடிய பலகீனங்கள், அதனால யூடியூபில் அனுப்பலாம்னு சொல்லி பிளான் இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு யூடியூபில் எடுக்கக்கூடிய வசதிகள் இல்லை, ஏரியாவில் டவர் இல்லை, அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஃபோனிலே கூப்பிட்டு பேசாதுங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா உடனே உங்களுக்கு அதுக்குள்ள வழிகள் என்ன செய்யணுமோ நாங்கள் செய்கிறேன். ஓகே, மறக்காமல் செய்யுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து அனுப்புறதே தயவு செய்து அனுப்பாமல் இருக்காதுங்க. எல்லாருக்கும் அனுப்புங்க. இது ரொம்ப நல்ல ஒரு ஊழியம். யாரும் இது விட்டு வைக்கக்கூடாது, உதாசீனத்தை காட்டக்கூடாது. உற்சாகமாய் செயல்படுங்க. என்னை நேசிக்கிறது உண்டானால் நீங்கள் யூடியூபில் இடுங்க. இல்லை உங்களுக்கு அது கஷ்டம் கண்டால் நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன். செபிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வாராரு. ஒரு வசனத்தை நமக்கு தியானிக்கலாம். 138ஆம் சங்கீதம் 3வது வசனம். இன்னைக்கு நான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது என்னோட மனதிலே தென்பட்ட வார்த்தை உங்களுக்கு நான் தருகிறேன். 138 3ஆம் வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இந்த வசனத்தை நீங்க எப்படி எடுக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு தேவனோட பிள்ளை வேதனையோடு, கண்ணீரோடு, வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு, மன்றாட்டோடு தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அப்பாவை நோக்கி கதறும் பொழுது அந்த விண்ணப்பத்தை அவர் ஏற்றெடுக்கிறார். அவருடைய காதில் அதை கேட்டு தன் இதயத்தில் அதை எடுத்து தன் கருத்தினால் அதுக்கு பதில் கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதான் சொல்ல, நான் கூப்பிட்ட நாளில் நீங்க எப்ப கூப்பிட்டீங்களோ அந்த நேரத்தில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். இதுதான் நம்முடைய விசுவாசம். இதுதான் ஒரு சில விஷயத்துக்காக நாலு கணக்கா வருஷக்கணக்கா நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னு நமக்கு இந்த விசுவாசம் இன்னும் வரல. ஜெபித்த மாத்திரத்தில் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று நீங்க நம்பணும். நீங்க அதை ஏற்றெடுக்கணும், விசுவாசிக்கணும். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். என்ன பலன்? என்னுடைய பிரச்சனைக்கு பரிகாரம் கிடைத்தது, என் வியாதிக்கு விடுதலை கிடைத்தது, என் கண்ணீருக்கு பதில் கிடைத்தது, என் மன்றாட்டை கர்த்தர் கேட்டார். இனி இதுக்காக நான் கதற வேண்டாம், அழ வேண்டாம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். 7வது வசனத்திலே பார்க்கும்போது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். இந்த நம்பிக்கை அந்த 3ஆம் வசனத்துல தான் இங்க விஷயமே இருக்குது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்தால் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துறேன்னு சொல்லி அந்த தைரியம் உள்ள மக்கள் சொல்றாங்க, என் துன்பத்தின் நடுவில் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அடுத்த விசுவாசம், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக
உமது கையை நீட்டுவேன். அடுத்த விசுவாசம், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். விசுவாச வார்த்தை பார்த்தீங்களா? 8ஆம் வசனத்தினுடைய முதல் லைன் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு தேவை. இந்த நம்பிக்கை உள்ள நீங்கள் ஒரு விஷயத்துக்காக காலாகாலம் ஜெபிக்க தேவையே கிடையாது. அவர் சொன்ன, என் நாமத்தில் நீங்க எவைகளை கேட்பீர்களோ அப்படியே தத்துவார். விசுவாசம் உள்ள ஜெபம் என்று சொல்ற பார்த்தீங்களா? அப்படியானால், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினேன், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். அந்த கூப்பிட்ட நாளிலே பாருங்க, இதெல்லாம் விசுவாச அறிக்கை தான். ஆண்டவர் சொன்னார்ல, இதெல்லாம் நம்ம நேற்றே அப்படித்தானே பார்த்தோம். ஆண்டவர் சொல்றதில்ல, நம்முடைய விசுவாச அறிக்கை. நான் கூப்பிட்ட நாளில எனக்கு மறு உத்தரவு அருளினேன் என்று நீங்க 100% நம்பணும். என் விண்ணப்பத்தை கேட்டார், சுபத்தை கேட்டார், எனக்கு பதில் வந்தது என்று நீங்க சொல்லணும். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். அடுத்த முதல் பாருங்க, அந்த அறிக்கை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சொல்றது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பேன். அடுத்தது, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவேன். அடுத்தது, உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். அடுத்தது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடித்தார்னு சொல்லுங்க. முடித்தார்னு சொல்லுங்க. அங்க பாருங்க எத்தனை விஷயம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினேன். முதல் வார்த்தை. இரண்டாவது, என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். இரண்டாவது அறிக்கை. மூன்றாவது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நான்காவது, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவேன். அடுத்தது, உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கடைசியாக, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நேரமானாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி உனக்கு இதயத்தில் பதியதுக்காக நான் சொல்லுகிறேன். நம்பர் 1, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினேன். நம்பர் 2, என் ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். நம்பர் 3, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீ என்னை உயிர்ப்பிப்பேன். நம்பர் 4, என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது வலது கையை நீட்டுவேன். நம்பர் 5, உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். நம்பர் 6, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். இந்த 6 வார்த்தையும் விசுவாசி அறிக்கைதான். இதை 10 வாட்டி சொல்லுங்க, 20 வாட்டி சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க. முடிஞ்சிச்சு உங்க மேட்டர். பெரிய பர்வதம் போல நிற்கிற எப்பேற்பட்ட விஷயமானாலும் அங்கே உங்களோட பிரச்சனைக்கு பரிகாரம் வந்தாச்சு. இனி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நடுங்க வேண்டிய அவசியமே கிடையாது. புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்காகவும் போய் பார்த்து எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க, ஜெபிக்க சொல்ல தேவையே கிடையாது. நீ நம்பணும், உன் இதயத்தின் ஆழத்திலே நம்பணும். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று அறிக்கை செய்யணும். இரண்டாவது அறிக்கை, என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். இனி நான் கலங்க தேவையில்லை, நீ பயப்பட தேவை. என் ஆத்மா பலப்பட்டது, தைரியம் வந்துச்சு. நான் மரிக்கவில்லை, நான் சாகாமல் பிழைத்திருப்பேன் சொல்லி தைரியம் வந்தது. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்பத்தின் மத்தியில் நீ சாக மாட்டே, நீ அழிஞ்சு போக மாட்டே. உயிர்ப்பிக்கிற கர்த்தர் கூடவே வருகிறார். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது வலது கையை நீட்டுவீர். எனக்கு சத்துரு பெருகும் பொழுது பின்னாடியே ஒரு வலது கரம் உனக்காக வீரியம், பயங்கரமான அற்புதங்கள் செய்யக்கூடிய மகிமையுள்ள கரம் புறப்பட்டு வருகிறது. உமது வலது கரம் என்ன ரட்சிக்கும். பார்த்தீங்களா? வலது கரம் என்ன ரட்சிக்கும். மகிமையுள்ள கரம், அற்புதமான கரம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். முடிந்தது உன் மேட்டர். உன்னோட விண்ணப்பத்துக்கு பதில் வந்தாச்சு. உன் பிரச்சனைக்கு வந்தாச்சு. பட்டினியா, நிந்தனையா, சாபமா, கோபமா, உனக்கு விரோதமா எதிரிகள் எழும்பி இருக்கிறாரா? உன்னை அழிக்க பார்க்கிறாரா? உன் சொத்தை பறிக்க பார்க்கிறாரா? உன் குடும்பத்தை அழிக்க பார்க்கிறாரா? உன் பிள்ளைகளை பறிக்க பார்க்கிறாரா? உன் புருஷனை திருந்தி கொண்டு பார்க்கிறாங்களா? எந்தெந்த கோணத்து உனக்கு வேலை செல்லத்திலே பிரச்சனையா? எங்கெல்லாம் உனக்கு பிரச்சனை? யாரெல்லாம் உங்களுக்கு எதிரி? யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துற, காயப்படுத்துற, காரணமில்லாத உங்களை கிள்ளி அள வைக்கிற? பயப்படவே கூடாது. ஒரு விசுவாச வீரனுடைய அறிக்கை தான் நம்ம இங்க பார்க்கிறது. இது தாவீதுடைய சங்கீதம். இந்த 138ஆம் சங்கீதம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை தான், அவன் அனுபவிக்கிற அந்த குரோரமான அந்த நேரத்தில் அவனுடைய அறிக்கை தான் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்க நம்பி உங்க வாயால் இதை அறிக்கை செய்யணும். நேற்று நான் கொடுத்த ஆலோசனை, நீங்க தொடர்ந்து அதை அறிக்கை செய்யணும். எத்தனை பேர் அறிக்கை செய்ய எனக்கு தெரியல.
நீங்க அதை சொல்லணும், உங்க வாயில அதை சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த விடுதலை உங்களுக்கு வந்து சேரும். அப்பதான் நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஓகேயா? நமக்கு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்க நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான அதிகால நேரத்தில் இந்த ஆலோசனையை கொடுத்து என் பிள்ளைகளோட விசுவாசத்தை தட்டி எழுப்ப, விசுவாச கண்களை திறக்க வைக்க, விசுவாசை அறிக்கை செய்ய வைக்க என் கர்த்தர் இந்த கிருபையாடி எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவரோட வாழ்க்கையில என்ன வியாதியோ, வறுமையோ, கஷ்டமோ, பட்டினியோ, மரண பயமோ, டாக்டர்கள் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கலாப்பா, குரோரமா இருக்கலாப்பா, நடுங்க வைக்கிறதா இருக்கலாப்பா. ஆண்டவரே மக்கள் நன்றி. அப்பொருள் வீட்டுக்கு ஜெப்தி வந்திருக்கலாம். ஆண்டவரே கோர்ட்டில் இருக்கிற கேசுகள் வேறு விதமாக இருக்கலாம். தனக்கு விரோதமாக பலர் எழும்பி இருக்கலாம். தன் பக்கம் இருக்கிற யாருமே தனக்கு பெலனாயிட்டோ சப்போர்ட் ஆயிட்டோ இல்லாம இருக்கலாம். எதிரிகள் மிகுந்த பலனுள்ளவனாயிருக்கலாம். அவனை யாருமே வெல்ல ஜெயிக்க முடியாது. பணத்திலும் ஆளிலும் எல்லாம் அவன் பயங்கரமான பலசாலியா இருக்கலாம். ஆனாலும் தாவே இந்த வார்த்தை சொல்லி, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினேன் என்று இந்த ஏழை எளிய பிள்ளைகள் சொல்லி அந்த விடுதலை கர்த்தாவே, ஆமீன் ஆண்டவரே எமக்கு நன்றி அப்பா பெற்றுக்கொள்ள என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன் என்ற அறிக்கை விட கர்த்தர் கிருபை தரும் என்று நான் செபிக்கிறோம். எந்த விதத்தில் என் மக்கள் தகரக்கூடாது, எந்த விதத்தில் என் மக்கள் முறிந்து விழக்கூடாது, எந்த விதத்தில் என் மக்களுக்கு கெடுதி வரக்கூடாது, கேடு வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, துயரம் வரக்கூடாதுப்பா. அந்த நேரத்திலே இந்த வார்த்தை சொல்லட்டும், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்ன உயிர்ப்பிப்பீர். சொற்றும் துன்பம் தான், துயரம் தான், பயங்கரம் தான், பள்ளத்தாக்குகள் தான், கொடூரம் தான், அக்கினி தான், எதிரிகள் தான், விஷப்பாம்புகள் தான், ஆமீன் சீறி வருகிற சிங்கங்கள் தான் பயங்கரமா இருக்கிறதப்பா. ஆனாலும் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீரப்பா, உயிர்ப்பிப்பீரப்பா. என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக எமது கையை நீட்டுவீரப்பா. இனி உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அப்பாவோட கையை நீட்டுறாங்க. அந்த எதிரியின் தலையை உடைத்து, மண்டையை உடைத்து, அவனை பீறி போட்டு உங்களை கர்த்தர் விடுவிக்க வருவாங்க. அது யாரும் என்ன செய்யற? முது வலதுகரம் என்ன ரட்சிக்கும். ஓ, முது வலதுகரம் என்ன ரட்சிக்கும். அப்பாவோட கரம் உங்க கூடவே வருது, உங்க குடும்பத்துக்கு வருது, உங்க பிரச்சனை இடத்துக்கு வருகிறது. உனக்கு எங்கெல்லாம் பலவீனம் வியாதி இருக்குது, எங்கெல்லாம் உனக்கு கொடிய வேதனை இருக்குது, அங்க கர்த்தரோட கரம் இப்ப இறங்கி வருகிறது. நீ இப்ப சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார், இனி ஒன்னும் முடிப்பதற்கு இல்லை, கர்த்தர் எனக்காக செய்து முடித்தார். என் கட்டிகள் உருகினது, என் விலகினங்கள் மாறினது, என் ஆஸ்மா மாறினது, என்னுடைய கேன்சர் மாறினது, என்னுடைய எய்ட்ஸ் மாறினது, என்னுடைய எல்லா விதமான சாபத்தின் ரோகங்களின் சரீரத்தை விட்டு முழுவதுமாக என்னுடைய சுகர் எனக்குள்ள நார்மலுக்கு வந்தது, விபி என்னுடைய நார்மலுக்கு வந்தது, ஐ அல்சர் முற்றுமாய் மறைந்தது, குடல் புண்கள், யூட்ரஸ் ப்ராப்ளங்கள், இரத்த போக்குகள், எல்லா எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், சரீரத்தில் சிரசு முதல் பாதமல்லி எல்லாவற்றையும் பேர் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்ட சாபத்தின் ரோகங்கள் எல்லாம் இங்க சொல்ல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். இனி ஒண்ணு உனக்கு செய்யறதுக்கு இல்லை. கம்ப்ளீட் ஓவர், கம்ப்ளீட் ஓவர், கம்ப்ளீட் ஓவர். எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. உன் வாழ்க்கை பிரச்சனை, கண்ணீர், துன்பம், துயரம், பட்டினி, நிந்தனை, அபமானம், உன்னோட மரண பயம், எல்லா வேதனைகள், எல்லா மரண துடிப்புகள் எல்லாம் முடிந்தது. அப்பா அற்புதம் செய்தார். அப்பா அற்புதம் செய்ய நான் கூப்பிட்ட நாளில் மற்றவங்க ஜெபிக்கிறது பெருசு, நீ கூப்பிடணும். அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும், அழுகிற குழந்தைக்கு தான். ஆகாரின் பிள்ளை அழுதப்பதான் அவர் ஆயுசு கர்த்தர் உயிரை காப்பாற்று தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். தாயோட கண்ணீருக்கல்ல, தந்தையோட கண்ணீருக்கல்ல, அந்த பிஞ்சு குழந்தையோட கண்ணீரை கண்டு பரலோகமே இறங்கி வந்த சத்தியமானால், எங்க உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறேனோ, எங்க உட்கார்ந்து குமரி கொண்டிருக்கிறேனோ, எங்க உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேனோ, அங்கே கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆளுகை அங்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனுடைய கிருபை அங்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய சக்தி அங்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமையுள்ள கரத்துடைய கிரியைகள் உங்களுடைய சரீரத்திலே, நாடி நரம்புகளில், அஸ்திகளிலே, மாம்சத்திலே, உள்ளும் புறமாய் இப்ப வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதம் நடக்குது. என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எல்லாம் ஓவர், எல்லாம் ஓவர், எல்லாம் ஓவர். முடிஞ்சிச்சு. என் வேதனை முடிஞ்சிச்சு, அழுக முடிஞ்சிச்சு, கண்ணீர் முடிஞ்சிச்சு, எல்லா பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் முடிஞ்சிச்சு. இத்தனை நாட்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக இரட்டிப்பான நன்மையை கர்த்தனுக்கு நீங்க தந்திருக்கிறார். அது இன்றைக்கே தருகிறார். ஆமீன். இன்றைக்கே தருகிறார், இன்றைக்கே தருகிறார், இன்றைக்கே தருகிறார். துன்ப நாட்களுக்கு ஈடாக இரட்டிப்பான நன்மை, கண்ணீருக்கு ஈடாக இரட்டிப்பான நன்மை, பலவீனத்துக்கு ஈடாக இரட்டிப்பான நன்மை, மரண பயத்துக்கு ஈடாக இரட்டிப்பான ஜீவன், பலன், சுகம் கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு தந்திருக்கிறார். ஏற்றெடுக்கிறவருக்கு, விசுவாசிக்கிறவருக்கு இந்த வசனங்களை தொடர்ந்து சொல்லணும், தொடர்ந்து சொல்லணும். அது அப்படியே நீங்க வாயால சொல்ல 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 அப்பாவோட பெரிய கிரியைகள் தொடர்ந்து அங்க சொல்ற பார்த்தீங்களா? ஆமீன். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும்.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அல்லது முடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையின் அறிக்கை நீங்க சொல்ல 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 பரலோகம் உங்க பக்கமா இறங்கி வருகிறது. பரலோகம் இறங்கி வந்து உங்களை விடுவிக்கிறது. பரலோகம் இறங்கி வந்து உங்களை தப்புவிக்கிறது. பரலோகம் உங்களை பலப்படுத்துது. உங்களோட வேதனை, துன்பம், வறுமை, பட்டினிக்கு எல்லாம் பரிகாரம். வீட்டில் ஒண்ணுமே இல்லை, இப்போ ஒரு பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. பிள்ளைகளுக்கு சோறு போடுறதுக்கு, கஞ்சி கொடுக்கிறதுக்கு வழி இல்லை. கர்த்தர் உனக்காக காகன்களை அனுப்ப போகிறார். எல்லா வழிகளும் அடைஞ்சிருக்கலாம். இப்ப கண்ணு திறந்து பாரு, எல்லா டோர் ஓப்பன். ஒரு வழி அடையும் பொழுது 7 வாதில் 7 வழிகளை திறந்து கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவராக இருக்கிறார்கள். உனக்காக சத்துரு ஒரு வழியை பூட்டலாம், ஒரு வழியை பூட்டலாம். பிசாசு வாதில் அடைக்கும், மனிதர்களும் வாதில் அடைக்கும். என் கர்த்தர் அதை திறந்து கொடுப்பார். என் தேவன் திறந்தால், வெளிப்பாடு 3:8 அவர் திறந்தால் ஒருவனும் அடைக்க முடியாது, அவர் பூட்டினால் ஒருவனும் திறக்கவும் முடியாது. ஆனபடி கர்த்தர் எனக்காக செய்து முடிக்கணும், எனக்காக கர்த்தர் திறக்கணும், எனக்காக அற்புதம் நடக்கணும், என்னை கர்த்தர் இப்ப தொடணும், என் பலவீனங்களை மாற்றணும், என் வேதனைகளை அழிக்கணும், என்னுடைய கட்டிகளை உருக்கணும், என்னுடைய வியாதிகளை போக்கணும், என்னுடைய ரத்த போக்கு இப்ப ஸ்டாப் ஆகணும், என்னுடைய எல்லா பலவீனம் இப்ப மாறணும். அது கேன்சர் 4th ஸ்டேஜ், அது இன்றைக்கே அது நார்மலுக்குள்ளே கொண்டு வரணும். ஆமீன் ஆமீன் ஆமீன், கொண்டு வரணும். கிட்னிகள் ஃபெயிலர் ஆயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். கண்கள் பார்வை குறைந்து கொண்டிருக்கிறது, கண்கள் குருடாகுது, எல்லா ஆமீன் எலும்புகளும் மரம்புகளும் உருகி கொண்டிருக்கிறது, எலும்பு நீக்க முடியல, பலன் இல்ல, எல்லாம் குன்றி போய் கிடக்குது, மரணத்தினுடைய வாசலுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. ஆமீன். கடைசி 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 நேரம் என்று சொல்லி எல்லாரும் நம்மளை வித்தியாசமாய் பார்க்கும் பொழுது இங்க சொல்லுகிறார், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை இருந்தால், அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் இன்னைக்கு உனக்கு விடுதலை தான். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஒரு பலன் உங்க ஆத்மாவில் இப்ப வருது. நான் சாக மாட்டேன், நான் பிழைத்திருந்து கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுவேன், நான் உயிரோடு இருப்பேன். நாளைக்கு நான் இன்னைக்கு பகல முடித்து நாளைக்கு ராத்திரி நாளைக்கு காலை நான் எழும்புறதுக்குள்ள எனக்கு எல்லாவற்றுக்கும் பூர்ணமான விடுதலை என்று சொல்லி 100% நம்புற பிள்ளைகளுக்கு தான் இந்த விடுதலை கர்த்தர் தருகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஓகே ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என் பிள்ளைகளை விசுவாசிக்கிட்டு நம்பட்டும். இதை ஏற்றெடுக்கிற விசுவாசிக்கிற நம்புற ஒவ்வொருவரும் இன்னைக்கு விடுதலை பெற்று சாட்சியா நிற்க கர்த்தர் உதவி. எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும். சாபங்கள், அவிசுவாசங்கள் தொலையட்டும், விசுவாசத்தின் போர்முனை எழும்பி நிற்கட்டும். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். சகல துதியும் கனவு மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபியுங்க. யூடியூப்ல நீங்க தேடி பாருங்க, கட்டாயமா உங்களுக்கு எல்லா மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும், பிரேயர் கிடைக்கும். கிடைக்க முடியாதவங்க, கிடைக்காதவங்க உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு உடனே உதவி செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ்.